எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்ட்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட தாக்கம் இன்னைக்கு மார்க்கெட்ல பாசிட்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கு, February 9, 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் என்ன, கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே வந்திருந்தது. சோ அதுல ஒரு சில விஷயங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில அந்த செக்டார்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த செக்டார் எல்லாமே வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து மார்க்கெட்ல இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரேட் டீல் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட நிப்டி 50னால அதோட ஆல் டைம் ஹையை நோக்கி கொஞ்சம் வேகமா வந்து போக முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரேட் டீல் இருக்கிற டீடைல்ஸ் தான். ஏன்னா மேலோட்டமா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேல போடப்பட்ட அந்த 25% ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கான டாரிஃபை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25% டாரிஃபை வந்து 18% வந்து குறைச்சிருக்காங்க. இது இந்தியால இருந்து பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ற செக்டார்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ், ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறம் ஜெனரிக் ட்ரக்ஸ் பண்றவங்க, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு வந்து இது பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கு. அதே சமயத்துல இதுல நாம என்னெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ்ல இருக்கிற இந்த சிப் மேனுபேக்சரிங், ஏஐ ஹார்ட்வேர், எனர்ஜி எக்யூப்மெண்ட், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இங்க இம்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம லக்ஸுரி கார்ஸ் மேக்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாக்குள்ள கொஞ்சம் டாரிஃப் கம்மியான லெவல்ல வந்து உள்ள வரும்போது அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்ல அந்த செக்டார்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல அமெரிக்கா சொல்றதும் இந்தியா சொல்றதும் வந்து கிட்டத்தட்ட எதிரெதிர் துருவத்துல இருக்கு. இந்தியா வந்து ஒரு சில ரெட் லைன்ஸ் வந்து நாங்க மீறல, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க வந்து டச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா ரிலீஸ் பண்ண ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது. அமெரிக்காவில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் அந்த மார்க்கெட்டே வந்து இந்தியாவில வந்து ஓபன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு விஷயம் வந்து இந்தியா இந்த டீல்ல இந்த டாரிஃப் தாண்டி வந்து பண்ணிருக்காங்க. அதுவுமே லாங் டேர்ம்ல இந்தியாவை பாதிக்கிற விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு டேக்அவேவா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் இம்போர்ட்டை வந்து நாம அமெரிக்கால இருந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் கொடுத்திருக்கோம். அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு $100 பில்லியன். நீங்க அமெரிக்கா கூட ஆல்ரெடி ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியா இருக்கும். ஆனா இந்த வருஷம் வந்து $45 பில்லியன் தான் வந்து ஆனுவல் இம்போர்ட் இருக்கு. அதை நீங்க 100 பில்லியனா இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இம்போர்ட் பில் அப்படிங்கிறது ஹெவி ஆகும். அமெரிக்கா கூடயும் வந்து நீங்க ட்ரேட் டெபிசிட்ல போவீங்க. சோ அது உங்களோட ஃபாரெக்ஸ் ட்ரேட்ல வந்து ஒரு பிரஷரை போடும். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட முழுமையா ஆயில் வாங்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கோம். வெனிசுலா கூட கிட்ட தான் வந்து நம்ம ஆயில வந்து இம்போர்ட் பண்ண போறோம் அதுக்கு பதிலா. சோ இதுவுமே இந்தியாவோட இம்போர்ட் பில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குதா இல்லையா அப்படிங்கறத க்ளோஸா மானிட்டர் பண்ணுவோம். திரும்ப வந்து பை பண்ணாங்க அப்படின்னா அந்த 25% புனிட்டிவ் டாரிஃப் வந்து நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இந்தியாவுக்கு டவுன் சைட்ல வந்து ஒரு பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. சோ இதனாலதான் மார்க்கெட்ல எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட டீடைல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து இல்ல. அதே சமயத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து திரும்ப $5000 அப்படிங்கிற லெவல வந்து டச் பண்ணியிருக்கு. சில்வரும் வந்து $80 அப்படிங்கிற லெவல்ல வந்து டச் பண்ணிருக்கு. சோ ஒரு ரேஞ்சுக்குள்ள மேலையும் கீழையும் வந்து ஒரு பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு கோல்டு சில்வரும். பட் இது வந்து கொஞ்சம் இந்த ஆசிலேஷன் பீரியட்ல தான் இருக்கும். கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் வந்து ஹெவியா இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. நான் வந்து பர்சனலா ரொம்ப மினிமம் வேல்யூல அப்பப்ப கோல்டு பீஸை வந்து கன்சிடர் பண்ணி வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல 24 கேரட் கோல்டு கிராமுக்கு $251 இன்க்ரீஸ் ஆகி $16,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
கோல்டோட இந்த கெயின் அப்படிங்கிறது டாலர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் சாஃப்டர் ஆனதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவோட ஜாப் டேட்டா வந்து இந்த வாரம் வந்து வரப்போகுது. சோ அது வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும். சோ அது வரும்போதுதான் கோல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து கிளியர் கட்டா தெரியும். இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்டு சில்வர் இது ரெண்டுலயுமே நீங்க ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பார்ஷியலா ஒரு ப்ராஃபிட்டா புக் பண்றது அப்படிங்கிறது இந்த வாலட்டிலிட்டி ரிஸ்க வந்து கொஞ்சம் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குயிக் ப்ராஃபிட்டுக்காக இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 7 வருஷம் ஹாரிசானை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது இந்த டைம்ல கோல்ட்லயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அக்குமுலேஷன் அப்படிங்கறத வந்து நான் வந்து பண்ண போறேன். பட் ஆனா பார்ஷியலா புக் பண்றது அப்படிங்கறத நான் வந்து இப்போதைக்கு பண்ண போறது இல்ல. அதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன். ஏன்னா என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எப்பவுமே அந்த 30% அப்படிங்கறத கோல்ட்ல வைக்கணும் அப்படிங்கறது வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்தியால இந்த கோல்டு ETF மூலமா வாங்குறது அப்படிங்கிறது கடந்த ஒரு 8 மாசமா பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அது ஜனவரியில வரலாறுலே இல்லாத அளவுக்கு 2.49 பில்லியன் டாலர் அளவுக்கு கோல்டு பீஸ வந்து இந்தியன்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து மார்க்கெட் எப்படி வந்து பாசிட்டிவா மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் வியூவா பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,000 இருந்து 26,300 அப்படிங்கிறது ஒரு கீ ஹடலா இருக்கு. சோ 26,300 டிசிசிவா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சாதான் நிப்டி 50 அங்கிருந்து மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கான பாசிட்டிவ் டிகர்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி அனலிஸ்ட் அதுமே ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீல் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமே கூட 26,000 வந்து நிப்டி 50 டிசிசிவா வந்து மூவ் பண்ண முடியல. சோ Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரியான அந்த 26,300 தாண்டி நிப்டி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் இந்த 26,300க்குள்ளதான் வந்து நிப்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா FII-யோட பையிங் அண்ட் செல்லிங் இந்த ஆக்டிவிட்டி தான் நிப்டி 50 ஆல் டைம் ஹையை தாண்டி இந்த வருஷம் போகுமா அப்படிங்கிறத நமக்கு வந்து கண்டிப்பா வந்து சொல்லும். அடுத்து ரூபா வந்து இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே வந்து கெயின் ஆயிருக்கு. வர்ஸ்ட் கேஸ்ல வந்து 92 ரூபாய்க்கு மேல வந்து இருந்தது. ஆனா அது கெயின் ஆகி இப்போ 90.69 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பிப்ரவரியில FPIs வந்து பையிங் சைடு வந்து வந்திருக்காங்க. 8,100 கோடிக்கு வந்து பை பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல. சோ இதுவுமே டாலர் சப்ளை அப்படிங்கறத இந்தியாக்குள்ள கொடுத்திருக்கு. சோ இதுவுமே வந்து ருப்பி கெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைஸ் பண்ணிருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டைம் கெயினா தான் பாக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காம வெனிசுலா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஆயில் பில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து நம்ம 500 பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் குட்ஸை வந்து 5 வருஷத்துல இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவுமே அந்த இம்போர்ட் பில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இது ரெண்டுமே ஒட்டுமொத்தமா ட்ரேட் டெபிசிட்ட வைடன் பண்ணும்போது ரூபா வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த டீலுக்கு அப்புறம் ரூபா மேல இருக்க அந்த பியரிஷ் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல கண்டினியூ ஆகும். கண்டிப்பா ரூபா வந்து திரும்ப 92 எல்லாம் கட் பண்ணி 95 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சோ அப்படி போகும்போது எந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. அதே சமயத்துல டொமஸ்டிக்கா ரூபாவை பாதிக்கிற விஷயம் அப்படிங்கிறது RBI-யோட அந்த ரேட் கட் சம்பந்தமான டிசிஷன் அப்படிங்கிறது தான். ஆனா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 மீட்டிங்கா வந்து ரேட் கட் பண்ணிட்டு இருந்தவங்க கடந்த மீட்டிங்ல ரேட் கட் பண்ணாம ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. சோ RBI ரேட்டை கட் பண்ற அந்த சைக்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்களே தவிர கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு கருத்தா இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிட்காயின் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ட்ரம்ப் வந்து அதிபர் ஆனதுக்கு அப்புறம் பிட்காயின் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து ஒரு மொமெண்டம் இருந்தது. $60,000 ஒரு பிட்காயின் இருந்தது. அங்கிருந்து ஏறி $1,00,000 மேல வந்து போயிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 6 மாசத்துல கிட்டத்தட்ட 50% கீழே விழுந்து இப்போ $70,000 அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான எந்த ஃபண்டமெண்டலும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து நான் எப்பவுமே வந்து எந்த பொசிஷனும் வந்து வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடக்குது, எந்த ஒரு நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. சோ அதனால பிட்காயின் அப்படிங்கறத நான் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். அடுத்து ஃப்ரைடே
நாஸ்டாக் 100 வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. அந்த வாரம் ஃபுல்லாவே டெக் ஸ்டாக்ஸ்ல ஹெவி செல் ஆஃப் இருந்தாலும் ஃப்ரைடே க்ளோசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. ஆனா கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் செல்லிங் அப்படிங்கிறது இன்னும் முடியல, கொஞ்சம் இன்னும் வந்து கரெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்தியாலேயும் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இல்ல, அமெரிக்காலேயும் வந்து செல்லிங் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியால இந்த எஃப்ஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாறுலயே முறையா எஃப்ஐஐ ஹோல்டிங்கை விட டிஐஐ ஹோல்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்டா டிசம்பர் 2025 வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்ல டிஐஎஸ் ஓட பங்கு அப்படிங்கிறது 18.7% இருக்கு. இதுவே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 15.3% இருந்தது. ஆனா எஃப்ஐஎஸ் ஓட ஹோல்டிங் அப்படிங்கிறது 18.6% இருந்து குறைஞ்சு 16.6% வந்து மாறி இருக்கு. சோ டிஐஎஸ் மட்டுமே வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர மார்க்கெட்டை வந்து ப்ரொபல் பண்றதோ அடுத்தடுத்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்து மூவ் பண்றது அப்படிங்கிறது எஃப்ஐஎஸ் எப்ப மார்க்கெட்டுக்குள்ள வராங்களோ அப்பதான் நடக்கும். ஆனா இப்ப நடக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா ரூபா வந்து கீழே விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எஃப்ஐஐஸ் திரும்ப வந்து மார்க்கெட்ல செல் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஸ்பைரல் எஃபெக்ட் மாதிரி மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ஹெவியா இருக்கு. அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் ஒன்னொன்னா வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்க வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ரெவன்யூ வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல ப்ராஃபிட் வந்து வெறும் 2% தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன் டைம் எக்ஸ்பென்சஸா லேபர் கோட்னால ஒரு 85 கோடி வந்து அங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4% கிட்ட ஷேர் வந்து அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் பிஇ வந்து 18 தான் இருக்கு. நம்ம முன்னாடி விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஷேரை நான் அப்பப்போ கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அதே மாதிரி எஸ்பிஐ அவங்களோட ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. ப்ராஃபிட் 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் க்ரோத் சூப்பரா இருந்திருக்கு. அசெட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் இந்த ஷேர் வந்து பர்சனலா என்கிட்ட கிடையாது. இப்போ இது 1150 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பேங்கோட அந்த ரிசல்ட்னால தான் இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா ரைஸ் ஆயிருந்தாங்க. ஒட்டுமொத்தமா அந்த பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸே வந்து 3% அப்பா இருந்தது. பேங்க் நிஃப்டியும் வந்து 61,000 பாயிண்ட் அப்படிங்கிற லெவல்ல போய் நிஃப்டியை வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அவங்க ரிசல்ட்ல வந்து கொஞ்சம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. அதனால அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3% கிட்ட கரெக்டா இருந்தாங்க. ஆனா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜேஎல்ஆர்ல இருக்க அந்த சைபர் அட்டாக் தான் வந்து இந்த லாஸ்க்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ காஷியஸா கொஞ்சம் பாசிட்டிவா தான் வந்து அனலிஸ்ட் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா மோட்டார்ஸ் வந்து வர வாரங்கள்ல அவங்களோட கார் பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்னால ஷேர் அப்படிங்கிறது 2.14% கிட்ட கெயின் ஆகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் கடந்த ஒரு 3ல இருந்து 6 மாசமாவே பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த Q3 ரிசல்ட்ஸ்மே கம்பெனி வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருந்ததுனால பெருசா ஃபார்மால வந்து ஒரு ரன் அப்படிங்கிறது வந்து நடக்கல. அதுக்கான காரணமா அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய ஃபார்மா கம்பெனிஸோட அமெரிக்கன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டிராகா தான் இருக்கு. ஏன்னா அங்க வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால அவங்களோட பிரைசிங் பவர்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களால அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை வந்து வளர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம growth-யுமே வந்து அமெரிக்கால பெருசா வந்து இந்தியன் ஃபார்மாஸ்னால வந்து இந்த Q3ல காட்ட முடியல. சன் ஃபார்மா வெறும் 0.6% தான் வந்து grow ஆயிருக்காங்க. டாக்டர் ரெட்டி 12% அவங்களோட growth வந்து குறைஞ்சிருக்கு. சிப்லா 22% வந்து குறைஞ்சிருக்கு. சோ இதனாலதான் இந்தியன் ஃபார்மாவோட Q3 அப்படிங்கிறது கொஞ்சம் மியூட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபார்மா ETF லாங் டேர்முக்கு கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 22 ரூபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து ஃபார்மா பீஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு பிஜி இன்வைட் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கம் போல அவங்க 3 ரூபாய் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து February 12ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ரெக்கார்ட் டேட்டுக்கு முந்தின நாள் February 11 வரைக்கும் நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்களோ அதுக்கான ஷேர்ஸ் தான் வந்து எலிஜிபிள் ஆகும் டிவிடெண்ட்டுக்கு. பே அவுட் டேட் அப்படிங்கிறது ஒரு வாரம் கழிச்சு February 19ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். சோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து பிளாட்டா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் 1.6% வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் இம்பேர்மெண்ட் லாஸஸ்
லாஸஸா வந்து கொஞ்சம் புக் பண்ணிருக்காங்க. இந்த இம்பைர்மெண்ட் லாஸஸ் தாண்டி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிளாட்டா இருக்கு, 0.1% மட்டும் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து அவங்க கொடுத்திருக்கிற ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்ன அப்படின்னா, பவர் கிரிட்டோட சேர்ந்து புதுசா இந்த டாரிஃப் பேஸ்டு காம்படிட்டிவ் பிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு 500 கோடியை இவங்க வந்து செலவு பண்ண போறோம். சோ அதன் மூலமா இந்த பிட்டிங்ல வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ புதுசா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷேர் மேல இருந்த ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு 500 கோடிக்கு பவர் கிரிட்டோட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஷேருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த ஷேர் பெருசா வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்லாம் கொடுக்காது. பட் டிவிடெண்டுக்காக வந்து நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ற ஒரு ஷேரா தான் வந்து பிஜி இன்வைட் இருக்கு. அடுத்து பட்டர்ஃப்ளை காந்திமதி. சோ இவங்க வந்து ரொம்ப நாளே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்ல இருந்த ஒரு ஷேர். இவங்க இந்த ரிசல்ட்ஸை பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து 3% தான் ரைஸ் ஆயிருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி நெட் ப்ராஃபிட் வந்து 30% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இந்த ஹையர் மார்ஜின் இருக்கிற பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இவங்களோட ஐடியா ஃபர்ஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து இவங்களோட சேல்ஸ் வந்து பிக்கப் ஆனதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே கெயின் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% ரைஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் நல்லாவே கெயின் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸா இந்த ஷேர்ல ஒரு 60% கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஷேர் பர்சனலா என்கிட்ட கிடையாது. பட் ஆனா இப்பதான் வந்து வாட்ச்லிஸ்ட்ல போட்டு இந்த ஷேரை பத்தி படிச்சிட்டு இருக்கேன். சோ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த ஷேர் குறித்து ஏதாவது அப்டேட் இருந்தாவோ இல்ல நான் வந்து ஏதாவது பை பண்ற மாதிரியான முடிவு எடுத்தாரோ நான் வந்து அதை அப்டேட் பண்றேன். அடுத்து ஸ்விக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்ஸ்டாமார்ட்ல ஒரு சில ஃபீயை வந்து வேவர் பண்ணியிருந்தாங்க, இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களை. ஆனா இப்போ அந்த வேவர்ஸை வந்து தூக்கிட்டு திரும்ப நாங்க ஹேண்ட்லிங் சார்ஜஸ்லாம் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கம்பெனி ரொம்ப லாஸ்ல இருக்கிறதுனால பினான்சியல் இயர் 27 குவார்டர் 1க்குள்ள ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வேலையை வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இன்னைக்கு ஷேர் 5% அப் ஆயிருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்ல ஃபண்டமெண்டலா நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த ஃபீஸை வந்து அவங்க ஹைக் பண்ணாங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டை கெயின் பண்ணுவாங்களே தவிர இவங்களுக்கு அது ப்ராஃபிட்டா சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதனால இந்த ஷேர்ல நான் வந்து எந்த பொசிஷன் எடுத்துக்கிறது இல்ல. அடுத்து டாடா ஸ்டீல், அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுனால ஷேர் வந்து 5% கிட்ட அப்பாகி 200 ரூபாய் பிரீச் பண்ணி மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு சைக்கிளிக் ஸ்டாக். இப்போ இது வந்து ஒரு அப்பர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த ஷேர்ல நான் இந்த பொசிஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து TCS இன்னைக்கும் வந்து ஒரு மிடிலிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தது. 2948 அப்படிங்கிற ரூபாயில இருக்கு. 3000 ரூபாய்க்கு கீழே நல்லாவே வந்து பிரேக் ஆகி அந்த லெவல்ல வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு TCSல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, டாடா சன்ஸோட சேர்மனான என் சந்திரசேகர் டைரக்டாவே TCS ஓட இந்த ஹேண்ட்லிங்ல வந்து இருக்க போறாரு. சோ அவர்தான் வந்து இந்த கம்பெனியோட அடுத்த மூவ்மெண்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த AI ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நம்மளால வந்து இந்த கம்பெனியை ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. சோ AI ரிலேட்டடா நிறைய ஸ்டார்ட் அப் வந்து நாம அக்யூர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த TCS எம்ப்ளாயி மீட்டிங்ல வந்து சந்திரசேகர் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா டாடா குரூப்புக்கு TCS வந்து வர அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கேஷ் ஃப்ளோவே வந்து மேஜர் கேஷ் ஃப்ளோ அங்க இருந்து தான் வருது. அப்படிங்கிறதுனால இப்போ கம்பெனியோட சேர்மனோட அந்த விஷயம் வந்து இந்த TCSல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண வீடியோல சொல்லியிருப்பேன். இதுல டர்ன் ஓவர் வர்றது மாதிரியான வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் இந்த கம்பெனில நான் வந்து பொசிஷன் எடுப்பேன். ஏன்னா பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இதை வந்து கன்சிடர் பண்றதுக்கு பதிலா நான் வந்து ITBS கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பெருசா ரேலி கொடுத்து எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகளோ ஒரு பாசிட்டிவ் டிகர்ஸோ வந்து இல்ல. சோ அதனால பொறுமையா அக்குமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல நல்ல ஷேர்ஸ்ல வந்து நம்மளோட பொசிஷனை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல மார்க்கெட்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.